بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: كن وريعا تكن أعبد الناس. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடியும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவருடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை தான் விரும்பக்கூடியவர்களுக்கு வழங்குகிறான். அப்படிப்பட்டவர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை நமக்கு தொகுத்து வழங்கிய இமாம்கள் மிக சுருக்கமாக சில ஹதீஸ்களை மட்டும் தேர்வு செய்து, இந்த ஹதீஸ்களை மட்டும் புரிந்து ஒருவர் அமல் செய்தாலே போதும், அவருடைய தீனிற்கும் துனியாவிற்கும் போதுமானது என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் 5000 ஹதீஸிற்கும் மேலாக தங்களுடைய சுனனே அபூ தாவூதில் ஹதீஸ்களை தொகுத்து விட்டு சொல்கிறார்கள், இந்த 5000 ஹதீஸ்களில் இருந்து 4 ஹதீஸ்களை நான் தேர்வு செய்கிறேன். இந்த 4 ஹதீஸ்களை மட்டும் ஒருவர் புரிந்து அமல் செய்தால் போதுமானது, அவருடைய தீனிற்கும் துனியாவிற்கும் அதுவே போதும் என்பதாக. இவ்வாறு இமாம்களில் பலரும் 4 ஹதீஸ்கள் அல்லது 5 ஹதீஸ்களை மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களில் தேர்வு செய்து இதை மட்டும் புரிந்து அமல் செய்யுங்கள் என்பதாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற 4 ஹதீஸ்களில் முதலாவது ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், எண்ணங்களை பொறுத்தே அமல்கள் தீர்மானிக்கப்படுகிறது என்கின்ற முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ் அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத்துன், ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, இரண்டிற்கும் இடையே சில சந்தேகத்திற்குரியவைகள் இருக்கிறது, அவைகளை அதிகமான மக்கள் அறிவதில்லை. அது விஷயத்தில் யார் பேணுதலாக இருக்கிறாரோ அவர் தன்னுடைய தீனையும் அந்தஸ்தையும் பாதுகாத்து விட்டார், யார் அதை செய்து விடுகிறாரோ அவர் ஹராமில் சிக்கி விடுவார் என்கின்ற இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, பிரியப்படுகிறாரோ அதுவே சக முஸ்லிமிற்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாத வரை ஒருவர் உண்மை விசுவாசியாக ஆக மாட்டார் என்கின்ற ஹதீஸ். நான்காவது ஹதீஸ் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி, அழகிய இஸ்லாம் என்பது தேவையற்றவைகளை விட்டு விடுவது என்பதாக சொல்கிறார்கள். இந்த 4 ஹதீஸ்களையும் சொல்லி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிரக்கணக்கான நபி அவர்களினுடைய ஹதீஸ்களில் இந்த 4 ஹதீஸ்களை மட்டும் ஒருவர் சரியான முறையில் புரிந்து பின்பற்றினால் அதுவே அவருடைய தீனிற்கும் அந்தஸ்திற்கும் போதுமானது என்பதாக சொல்கிறார். இந்த 4 விஷயங்களையும் யோசித்து இந்த 4 ஹதீஸ்களிலும் இருக்கிற ஒரு பொது பண்பு என்று நாம் எடுப்பதாக இருந்தால் பேணுதல், அல் வர என்று அரபியில் சொல்லப்படுகின்ற பேணுதல்.
தொடுகிறார், நோன்பு வைக்கிறார், ஹஜ்ஜு செய்கிறார், ஜக்காத்து கொடுக்கிறார், கொடை வழங்குகிறார், இன்னும் என்னென்னவோ நற்காரியங்கள் புரிகிறார். வெளிப்படை தோற்றங்களை கொண்டு அல்லாஹ் அதற்கு கூலி வழங்குவதில்லை. எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூலி வழங்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில் 3 பேர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். அவர்கள் வீசப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்பான், நான் உனக்கு கல்வியை வழங்கினேன், அதை எவ்வாறு பயன்படுத்தினாய்? அவர் சொல்லுவார், நான் உன்னுடைய பொருத்தத்தை நாடித்தான் அதை பயன்படுத்தினேன். இல்லை, நீ பொய் சொல்கிறாய். உன்னை மக்கள் எல்லாம் அறிஞர் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கல்வியை நீ பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் சொல்லி அவரை நரகத்தில் தூக்கி போடுவான். ஒரு கொடையாளியை அல்லாஹ் அழைத்து கேட்பான், உன்னுடைய செல்வத்தை எவ்வாறு பயன்படுத்தினாய்? உன்னுடைய பொருத்தத்தை நாடி நான் அதை மக்களுக்கு வாரி வழங்கினேன் என்பதாக சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, நீ போய் சொல்லுகிறாய். மக்கள் எல்லாம் உன்னை போற்ற வேண்டும், கொடையாளி என்று புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தினாய் என்பதாக சொல்லி அல்லாஹ் அவரையும் தூக்கி நரகத்தில் வீசுவான். அல்லாஹ்வின் பாதையிலே தன்னுடைய உயிரை நீத்த ஒரு தியாகியை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய உயிரை நீ எதற்காக வேண்டி தியாகம் செய்தாய்? அவர் சொல்லுவார், உன்னுடைய பொருத்தத்தை நாடித்தான் நான் அதை என்னுடைய உயிரை நீத்தேன் என்பதாக சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, நீ பொய் சொல்லுகிறாய். மக்கள் எல்லாம் உன்னை வீரர் என்றும் தியாகி என்றும் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ உன்னுடைய உயிரை நீத்தாய் என்பதாக அல்லாஹ் சொல்லி அவரையும் நரகத்தில் தூக்கி போடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் வெளி வடிவத்தை வைத்து அவர் கூலி வழங்கப்படவில்லை, அவருடைய எண்ணத்தை வைத்துத்தான் அல்லாஹ் கூலி வழங்குகிறான். எனவே தான் சஹாபாக்கள் பயந்தார்கள், என்னுடைய அமல்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு விடுமோ, என்னுடைய அமல்கள் எல்லாம் தூக்கி வீசப்படுமோ என்று சஹாபாக்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்று நாம் வரலாறுகளை பார்க்கிறோமே. அவர்கள் வெளிவடிவ அமல்களில் எந்த வகையிலும் குறை செய்யாதவர்கள். யாரும் தொழுகையை விட்டவர்கள் இல்லை, யாரும் நோன்பை விட்டவர்கள் இல்லை, யாரும் கடமையான ஹஜ்ஜை விட்டவர்கள் இல்லை, யாரும் சதகா தான தர்மங்கள் வழங்குவதில் குறைவானவர்கள் இல்லை, ஜக்காத்தை வழங்குவதில் அவர்கள் குறை செய்ததில்லை. ஆனாலும் அவர்கள் அழுததற்கும் கண்ணீர் வடித்ததற்கும் காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய உள்ளம் சீராக இருந்ததா, என்னுடைய உள்ளம் சரியான முறையில் இஹ்லாஸோடு செயல்பட்டு இருக்கிறதா என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய அமல்களை மதிப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் அது நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சினார்கள். முகஸ்துதி வந்து இருக்குமோ, வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி, உலகத்தின் லாபத்திற்காக வேண்டி நான் இந்த அமலை செய்திருப்பேனோ என்ற சகாபாக்கள் எல்லாம் பயந்ததற்கு காரணம் இதுதான். என்னுடைய உள்ளம் எப்படி அந்த அமல்களை செய்கிற போது இருந்தது என்பதை நினைத்துத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் இறைப்பணி செய்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் 82 பேர் தான். அவர்கள் நினைக்கவில்லை, ஒரு நபியாக அனுப்பப்பட்டு என்னை அனைவரும் புறக்கணித்து விட்டார்களே என்று. அவர்கள் இஹ்லாஸின் அடிப்படையில் எந்த குறையும் அவர்கள் செய்யவில்லை. அல்லாஹ் சொன்னான், எனவே செய்கிறார்கள். இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. இரவும் அழைக்கிறேன், பகலும் அழைக்கிறேன், சதாவும் நான் அவர்களிடத்திலே போராடுகிறேன், என்றாலும் அவர்கள் விரண்டோடுகிறார்கள் என்று தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்களே தவிர அவர்கள் 950 ஆண்டு காலம் நான் பணி செய்கிறேன், என்னை ஏன் இவ்வளவு பேர் தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவர்கள் இஹ்லாஸினுடைய விஷயத்தில் அவர்கள் குறை வைக்கவில்லை. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இமாம் பிஷ்ருல் ஹாஃபி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். பிஷ்ருல் ஹாஃபி அவர்கள் ஆன்மீக பேரறிஞர். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சட்டக்கலை வல்லுனர். அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் திருமணம் செய்து குடும்பத்தோடு வாழுகிற காரணத்தினால் உங்களால் இறைவனை நெருங்க முடியவில்லை. ஒருவேளை நீங்கள் திருமணம் முடிக்காமல் இருந்து குடும்பம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருப்பீர்கள் என்பதாக ஒரு கடிதம் எழுதினார்கள். அதற்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் பிஷ்ருல் ஹாஃபி அவர்களுக்கு பதில் கடிதம் எழுதுகிறார்கள். இல்லை, அவ்வாறு நீங்கள் எண்ணாதீர்கள். என்னுடைய குழந்தை அழுகிற போது அந்த குழந்தையினுடைய பசி தீர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விற்காக நான் செய்கிறேன் என்று ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு வந்து என்னுடைய குழந்தையினுடைய பசியை தீர்த்தால் அல்லாஹ் அதற்கு வழங்குகிற நன்மை 1000 வருடம் நான் இபாதத்து செய்வதை விட அதிகமான நன்மை என்னால் பெற்றுவிட முடியும் என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை வைத்து அல்லாஹ் கூலி வழங்குகிறான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய மனைவிக்கு ஊட்டி விடப்படுகின்ற ஒரு கவல உணவிற்கு கூட கூலி வழங்கப்படுவது எதனால் தான்? அவருடைய உள்ளம் ஹலாலான முறையில், பரிசுத்தமான முறையில் தன்னுடைய குடும்பத்தை அரவணைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் இதைத்தான் என்னுடைய பொறுப்பாக கொடுத்திருக்கிறான் என்று விளங்கிய முறையில் இவர் செய்கிற போது அதற்கும் அல்லாஹ் கூலி வழங்குகிறான். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இரண்டாவது ஹதீஸ் நமக்கு தெரியும், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத்துன். ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, இரண்டிற்கும் மத்தியில் சில விஷயங்கள் இருக்கிறது. அதை அதிகமான மக்கள் அறிய மாட்டார்கள். அதிலும் யார் பேணுதலாக இருக்கிறாரோ, அதை விட்டு விடுகிறாரோ, அவர் தன்னுடைய தீனை, தன்னுடைய அந்தஸ்தை பாதுகாத்துக் கொண்டார். அதை யார் செய்து விடுகிறாரோ அவர் மிக விரைவில் ஹராமிலும் சிக்கி விடுவார் என்கின்ற இந்த ஹதீஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காலத்துல எது ஹலால் எது ஹராம் என்பது நமக்கு தெரியும் என்றாலும் கூட ஒரு கோணத்தில் பார்த்தால் ஹலாலை போன்று தெரியும், இன்னொரு கோணத்தில் பார்த்தால் ஹராமை போன்று தெரியும். இதில் என்ன செய்வது, என்ன முடிவெடுப்பது என்று நமக்கு ஒரு குழப்ப நிலை ஏற்படும். இப்படி ஏற்படுகிற நேரத்தில் இது வேண்டாம் என்று விலகி இருப்பது என்பது அவருடைய தீனிற்கும் பாதுகாப்பு, அவருடைய அந்தஸ்திற்கும் பாதுகாப்பு. அதுதான் கூடும் என்று அவர் சொல்லுகிறாரே, இதுதான் சரி என்று இவர் சொல்லுகிறாரே என்று நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போய் அவர் ஹராமில் சிக்கி விடுவார். இது ரொம்ப முக்கியமான விஷயம், பேணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடுமையான பசியா இருக்கும், தாகமாக இருக்கும், வீட்டுக்கு வருவேன், என்னுடைய படுக்கையில பார்த்தா ஒரு பேரித்தம்பழம் இருக்கும், எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி என்னுடைய மனசு ஆசைப்படும். ஆனால் இது ஒரு வேளை தர்மத்தின் பழமாக இருக்குமோ, ஜக்காத்தின் பழமாக இருக்குமோ? ஏனென்றால் வரக்கூடிய இந்த தர்மங்கள் எல்லாம், ஜக்காத்துகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டிலே குவிக்கப்பட்டு பங்கிடப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தடுக்கப்பட்ட ஒன்று. எனவே நபி அவர்கள் யோசிப்பார்களாம், இது தர்மத்தின் பழமாக இருக்குமோ, ஜக்காத்தின் பழமாக இருக்குமோ? வேண்டாம், இது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நான் அந்த ஒற்றை பேரித்தம்பழத்தை சாப்பிடாமல் வைத்துவிட்டு பட்டினியோடு உறங்குவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்கிருந்தோ கிடைத்த பழம் அல்ல, தன்னுடைய வீட்டில் கிடக்கிற ஒரு பேரித்தம்பழம். பசி வாட்டுகிற நேரத்திலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பேணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன் வரிஅன் தகுன் அஅபதன் நாஸ். நீங்கள் பேணுதலோடு இருங்கள், நீங்கள் தான் மக்களிலேயே ஆகப்பெரிய வணக்கசாலி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கைரு தீனிக்கும் அல் வரா. உங்களுடைய மார்க்கத்தில் மிக அழகிய அம்சம் என்ன தெரியுமா? பேணுதல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகாபாக்களின் வாழ்க்கையிலும் இதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரபலமாக நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு செய்திதான், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வருவாங்க. மனைவி சொல்லுவாங்க தன்னுடைய கணவரை பார்த்து, ஏதாவது ஒரு பலகாரம் செஞ்சு சாப்பிடலான்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்பாங்க, பலகாரம் செய்யறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட காசு இல்லையேம்மா? அவங்க சொல்லுவாங்க, இல்ல நீங்க குடும்ப செலவுக்காக வேண்டி கொடுத்ததுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு தொகை வச்சிருக்கிறேன், அதை வச்சு அந்த பலகாரம் செய்யலாமே என்பதா. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, அந்த தொகையை கொண்டு வா. கொண்டு வந்த உடனே வாங்கிட்டு சொன்னாங்க, அழுதாங்க, கண்ணீர் வெடிச்சாங்க. தன்னுடைய மனைவி பார்த்து சொன்னாங்க, பைத்துல் மாலிலிருந்து எனக்கு வழங்கப்படுகிற இந்த சம்பளத்தில் இதை நான் கூடுதலாக பெற்றிருக்கிறேன் என்பதாக சொல்லி அந்த பணத்தையும் மீண்டும் பைத்துல் மாலில் சேர்த்தார்கள் என்று சொன்னால் பேணுதல். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வரலாறு நமக்கு தெரியும். வாசனை திரவியங்கள் வருகிற நேரத்திலே பங்கிட்டு வைக்கிற பொறுப்பு ஹலீஃபா அவர்களுக்கு உண்டு. பங்கிடுகிற நேரத்திலே தன்னுடைய முகத்தில், தன்னுடைய மூக்கிலே துணியை கட்டிக் கொள்வார்களாம். ஏனென்று சொன்னால் அந்த வாசனையை நான் நுகர்வது எனக்கு ஆகமாக்கப்பட்டதல்ல, அந்த வாசனையை நான் நுகரக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய கையிலே படக்கூடிய அந்த வாசனை திரவியத்தை தன்னுடைய ஆடையில் தேய்த்துக் கொள்ள மாட்டார்களாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பேணுதல். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அரசாங்கத்தினுடைய அலுவலகத்தில் அமர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வருவார், வந்து தன்னுடைய பிரச்சனைகளை முறையிடுவார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த பிரச்சனை குறித்து பேசுவார்கள். பேச ஆரம்பிக்கிற நேரத்தில் எரிகின்ற விளக்கை அணைத்து விடுவார்கள். வந்தவர் கேட்பார், ஏன் விளக்கை அணைத்து விட்டீர்கள்? அவர்கள் சொல்லுவார்கள், இப்போது நாம் பேச போவது நம்முடைய சொந்த விஷயம், இது அரசாங்கத்தினுடைய விளக்கு, இது அரசாங்கத்தினுடைய பணியை செய்வதற்குத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர நம்முடைய சொந்த விஷயங்களை பேசுவதற்கு இந்த விளக்கை பயன்படுத்தி விடக் கூடாது என்பதாக சொல்லி அந்த விளக்கை அணைத்து விட்டு தங்களுடைய சொந்த விஷயங்களை பேசுவார்களாம் என்றால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். இருவருக்கு மத்தியிலே ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்கிறது. ஒரு நிலத்தை ஒருவர் விற்றார், இன்னொருவர் வாங்கினார். வாங்கியதற்கு பிறகு அந்த நிலத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி தோண்டுகிறார். உள்ளே பொற்காசுகள் நிரம்பிய ஒரு பை இருக்கிறது, புதையல் இருக்கிறது. அந்த புதையலை எடுத்துக்கொண்டு விற்றவரிடத்திலே வந்து சொல்லுகிறார், சகோதரரே, உள்ளே புதையல் இருந்தது, இது உனக்குத்தான் சொந்தம். ஏனென்றால் நான் வாங்கியது நிலத்தை மட்டும்தான், உள்ளிருக்கிற புதையலை அல்ல என்பதாக சொன்னார்.
விற்றவர் சொல்லுகிறார், இல்லை, நான் விற்கிற போது நிலமும் அதற்கு அதை சார்ந்த அத்துணையும் சேர்த்துதான் விற்றேன், அது எனக்குரியதல்ல என்று இவர் சொல்லுகிறார். அந்த பொற்காசுகளை வாங்குவதற்கு அவரும் தயங்குகிறார், இவனும் தயங்குகிறார். அவர் சொல்லுகிறார், இது உனக்கு சொந்தம். இவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இது உனக்கு சொந்தம். அப்போது அந்த கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபி இடத்திலே இந்த கேஸ் வருது. அந்த நபி கேட்டார், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். ஒரு இடத்திலே பெண் மக்கள், ஒருவரிடத்திலே ஆண் மக்கள், இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து இதை அவர்களுக்கு அன்பளிப்பு செய்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வாழ்ந்த ஒரு சரித்திர நிகழ்வாக சொல்லி சகாபாக்களை பேணுதலினுடைய அவசியத்தை நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பேணுதல் குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், தலையெல்லாம் பரட்டை தலையாக இருக்கிறது, ஆடைகள் எல்லாம் அலங்கோலமாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். அல்லாஹ் அவர் எதை கேட்கிறாரோ அதை தருவதற்கு ஆக பொருத்தமான ஒரு நிலை. அவர் பயணத்திலும் இருக்கிறார், ஆனால் அவருடைய ஆடை ஹராமாக இருக்கும் நிலையில், அவருடைய உணவு ஹராமாக இருக்கும் நிலையில், அவருடைய பானம் ஹராமாக இருக்கும் நிலையில் அவருடைய துஆ எப்படி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? அது நிராகரிக்கப்பட்டுத்தான் ஆகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹராமான ஒன்று நம்முடைய உடலுக்குள் சென்று விட்டால் முதல் பாதிப்பு என்ன தெரியுமா? நம்முடைய துஆக்கள் மறுக்கப்படும், நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. இமாம் அல் ஹரமைன் என்பதாக ஷாஃபி மதுஹபினுடைய ஒரு மிகச்சிறந்த அறிஞர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க கிட்ட மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு அபாரமான ஆற்றலை கொடுத்தான், மார்க்க ஞானத்தை எப்படி அல்லாஹ் வழங்கினான் என்பதற்கு அவர்கள் ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். என்னுடைய தாயார் சொல்லுவாங்க என்கிட்ட, என்னுடைய தந்தையார் என்னுடைய தாயார்கிட்ட சொல்லியிருந்தாங்களாம், இந்த குழந்தைக்கு உன்னை தவிர யாரிடத்திலும் பால் ஊட்டுவதற்காக வேண்டி கொடுக்க கூடாது. அந்த காலத்துல பால் ஊட்டுவாங்க, வாடகை தாய்மார்களின் மூலமாக பால் ஊட்டுவார்கள், மற்றவர்கள் பால் ஊட்டுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வழமை இருந்தது. என்னுடைய தாயாரிடத்தில் என்னுடைய தந்தை சொல்லியிருந்தாங்களாம், யாருக்கிட்டையும் பால் ஊட்டுவதற்காக வேண்டி கொடுக்க கூடாது. எந்த உணவு குழந்தைக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அந்த உணவு ஹலாலான முறையில் பரிசுத்தமான முறையில் வந்ததா என்பதை பார்த்துத்தான் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய தந்தை ஒரு முறை கட்டளையிட்டு இருந்தார். ஒரு முறை நான் அழுது கொண்டிருந்தேன், என்னுடைய தாயார் பக்கத்துல இல்லை. பக்கத்துல இருந்த ஒரு அடிமை பெண் எனக்கு பால் ஊட்டிட்டாங்க. அந்த நேரத்துல என்னுடைய தந்தை வந்துட்டாங்க. தந்த உடனே வந்து என்ன உடனே வாங்கிட்டாங்க, அந்த பெண்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. வாங்கி என்னுடைய வாய்க்குள்ள விரலை விட்டு பாந்தி எடுக்க செய்தார்களாம். எவ்வளவு தூரம் பாந்தி வந்ததோ அதுவரை நான் வாந்தி எடுத்து விட்டேன். அதற்கு பிறகு என்னுடைய தாயார் வந்ததற்கு பிறகு, ஏன் இவ்வாறு செய்தாய்? அந்த அடிமை பெண் பால் ஊட்டினால் அந்த பெண் உண்ணக்கூடிய உணவு எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியாதல்லவா என்று என்னுடைய தாயாரை என்னுடைய தந்தை கடிந்து கொண்டார்களா என்று தன்னுடைய தாயார் சொன்ன செய்தியை சொல்லிட்டு இமாம் ஹரமைன் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போதும் கூட ஹதீஸை நடத்துகிற நேரத்தில், மார்க்க விளக்கங்களை சொல்லுகிற நேரத்தில் என்னுடைய நாவு தடுமாறுகிறது. அப்போதெல்லாம் நான் நினைப்பேன், அந்த அடிமை பெண் எனக்கு பால் ஊட்டினாலே வாந்தி எடுக்கிற நேரத்தில் வராமல் என்னுடைய உடலில் தங்கிவிட்ட ஒரு சில சொட்டுக்களின் விளைவோ என்பதாக நான் அஞ்சுகிறேன் என்பதாக சொல்றாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவங்க கிட்ட ஒரு மசாயில் கேட்டு ஒரு பெண்மணி வருவாங்க. என்ன மசாயில் அப்படின்னு சொன்னா, இமாம் அவர்களே, நான் என்னுடைய வீட்டு வாசல்ல கோதுமையை காய வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. அரசாங்கத்தினுடைய ஒரு ஊர்வலம் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தது. அவர்கள் எல்லாம் தங்களுடைய கையில பந்தங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பந்தத்தில் எரியக்கூடிய நெருப்பின் வெளிச்சம் என்னுடைய வீட்டு வாசலிலும் விழுந்தது. அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி என்னுடைய கோதுமைகளை அள்ளி கொண்டு வீட்டிற்குள் வந்து விட்டேன். இந்த கோதுமை எனக்கு ஹலாலா என்பதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி மசாயில் கேட்கிறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், மற்ற பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு இது கூடும், ஆனால் உனக்கு இது கூடாது. இவ்வளவு தூரம் பேணுதலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இதிலும் பேணுதல் தேவை. எனவே அரசாங்கத்தினுடைய வெளிச்சத்தை பயன்படுத்தி உன்னுடைய கோதுமையை நீ அள்ளி வந்தாய் அல்லவா, எனவே அந்த கோதுமை உனக்கு ஆகுமானதல்ல என்பதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் பேணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, குல்லு கர்லின் ஜர்ர நஃபஅன் ஃபஹுவ ரிபா. நாம் கடன் கொடுக்கிறோம், கடன் வாங்கியவரிடத்திலிருந்து நாம் கொடுத்த தொகையை தவிர வேறு எந்த வகையில் ஒரு பலனை நாம் பெற்றாலும் அது ரிபா என்பதாக, அது வட்டி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்களா, ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கோம், இப்ப கடன் வாங்கினவரு வாகனத்துல போறாரு, குதிரையில போறாரு, கடன் கொடுத்தவரு நடந்து போறாரு.
அவர்கிட்ட வாங்க, வாகனத்துல குதிரையில ஏறுங்க, ஒட்டகத்துல ஏறுங்க, கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னா ஏற மாட்டாங்களாம். ஏன்? அவங்கள்ட்ட கடன் கொடுத்துருக்கிறேன், அவர் கடனை மட்டும் தான் திரும்ப கொடுக்கணும். அவர்கிட்ட இருந்து நான் அவருடைய குதிரையில நான் சவாரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த பலன் வட்டி என்பதாக சகாபாக்கள் பேணுதலாக இருப்பாங்க. கடன் கொடுத்துட்டா அதை வாங்குற வரைக்கும் அவ்வளவு பேணுதலாக இருப்பார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் பேணுதல். இந்த 4 ஹதீஸ்களிலும் நாம் ஆழமாக யோசித்தால் இந்த 4 ஹதீஸ்களும் சொல்லப்படுகின்ற ஒரு பொது பண்பு அல் வர என்று சொல்லப்படுகின்ற பேணுதல். இந்த பேணுதலை அல்லாஹ் விரும்புகிறான். இதுதான் இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு வெற்றியை தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேணுதல் மிக்கவர்களாக நம்மை உலகத்திலே வாழச் செய்து இருலோகத்திலும் வெற்றி அடைய செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.